ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு முந்தின நாள் நம்ம சுண்டைக்காய் அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லையா? 2 நாளாக கார்டன் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். சரி, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பறித்த சுண்டைக்காயை வச்சு சூப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த சூப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். அதுக்கு ஆனியன் பார்த்திங்களா, இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து 4 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால 2 பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மிளகு, சீரகம், லைட்டாக சோம்பு வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பருப்பு வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த வாட்டர், பருப்பு இல்லை, அது வேக வச்ச வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம அன்றைக்கி பறித்த சுண்டைக்காயில் பேலன்ஸ் இன்னும் இருக்குது. அதை நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணலாம், மசாலா இல்லைன்னா ஏதாவது பண்ணலாம். இப்போது இந்த சுண்டைக்காய் சூப்புக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஃபஸ்ட்டு பட்டை இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டுட்டு, இந்த சுண்டைக்காய் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணோம் அப்படின்னா கூட அதோடய ஜூஸ் ரொம்ப இறங்காது. அதனால நம்ம நல்லா நச்சுட்டு போட்டோம் அப்படின்னா அதோடய ஜூஸ் வந்து நல்லா, அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அதை எல்லாமே நல்லா வதக்கிட்டு இந்த பருப்பு தண்ணியையும் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா குக்கரில் 2 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ சுண்டைக்காய் சூப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.